உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 6ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். இந்த ராகுவோட செவ்வாய், அதுவும் கடகத்துல ராகு, செவ்வாய் இருந்தால், அவர்களுக்கு கண்டிப்பாக இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். நீங்க இந்த கேன்சர் ட்ரேஸு, இல்ல ஒரு புற்றுநோய், அதுவும் கிரக அமைப்புகள் இந்த கிரக பார்வையில எல்லாம் ஒரு பிளட் கேன்சரோ, இல்ல போன் மேரோ இந்த மாரி இதுக்கெல்லாம் இந்த காம்பினேஷன்ஸ்ல பல பேருக்கு சில பேருக்கு அவங்க கர்ம ரீதியா நல்லா இருந்தா தீர்ந்திருக்கு. சில பேருக்கு மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கு. இதுல சூரியன், ராகு, செவ்வாய் இருந்துட்டா கேட்கவே வேண்டாம் 6ஆம் இடத்துல. ரொம்ப அந்த ரோகமும் சரி, ருணமும் சரி 2மே 6ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், சூரியன், அதோட சனி இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் கர்ம பலனோட சேர்ந்தது. பூர்வ ஜென்ம கர்மா சரியில்ல, இல்ல உங்க வம்சத்துல ஏதாவது கர்மா சரியில்ல அப்படிங்கும்போது, ரோகம் அவங்களுக்கு ரொம்பவே பாதிக்கும். ஸோ எப்ப பாரு பணத்த நம்ம வைத்தியத்துக்கே செலவு பண்ற மாரி இருக்கும். பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. ஆனா பெரிய வியாதிகளும் அவங்களுக்கு கூடவே இருக்கும். ஸோ இது 6ஆம் இடம் அப்படிங்கும்போதே ருணம் தான். ருணம், ரோகம் 2யுமே சொல்லலாம்.